मैं ही एक हूँ जो स्वाभिमानी हूँ। स्व आत्मा को कहा जाता है। நான் ஒருவன் மட்டும்தான் சுவாபிமானி ஆவேன். ஸ்வ என்பது ஆத்மாவிற்கு சொல்லப்படுகிறது. मैं आत्माभिमान में सदा रहता हूँ, सदा शिव। நான் ஆத்மாபிமானத்தில் எப்பொழுதும் இருக்கிறேன், சதாசிவன். इसलिए அதனால்தான் मेरा अनुगमन करो, என்னை பின்படுங்க, मुझे फॉलो करो। என்ன ஃபாலோ பண்ணுங்க. सब धर्म पिताओं को छोड़ो, धर्म महात्माओं को छोड़ो, அனைத்து தர்ம பிதாக்களை விடுங்கள், மகாத்மாக்களை விடுங்கள், मुझे अनुगमन करो। ये सब झूठे हैं। என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பின்படுங்க. இவங்க அனைவரும் பொய்யானவர்கள். अगर झूठे न होते तो इन धर्म पिताओं के आने के बाद सृष्टि सदगति को जाती या ஒருவேளை இவர்கள் दुर्गति को जाती। பொய்யானவர்களாக இல்லை என்றால் பிறகு தர்ம பிதாக்கள் வந்த பிறகு உலகம் துர்கதியை நோக்கி செல்லுமா, இல்லையானால் சத்கதியை நோக்கி செல்லுமா? है सदगति को जाती। சத்கதியை நோக்கி சென்றிருக்கும். लेकिन सारी सृष्टि की सभी धर्मों की दुर्गति हो रही है அனைத்து உலகத்தின் அனைத்து தர்மங்களின் துர்கதி ஏற்படுகிறதா, या सदगति हो रही है? இல்லையானால் சத்கதி ஏற்படுகிறதா? सबकी दुर्गति हो रही है। அனைவரின் துர்கதி தான் ஏற்படுகிறது. सब आपस में लड़ रहे हैं। அனைவரும் ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுகிறார்கள். लड़ते लड़ते ये हालत हो गई कि एटम बम बनाए रखे हैं सारी दुनिया को भस्म करने के लिए। சண்டையிட்டு சண்டையிட்டு உலகத்தினுடைய இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது. என்னவென்றால் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை எரிப்பதற்காக. इससे जास्ती तमो प्रधानता क्या होगी? எனவே இதை விட அதிகமான தமோ பிரதானம் என்னவாக இருக்கலாம்? कि जो आदमी जिस डाली पर बैठा हुआ है उसी डाली को काट रहा है। என்னவென்றால் எந்த மனிதன் எந்த கிளையில் அமர்ந்திருக்காங்களோ அந்த கிளையை வெட்டுறாங்க. तो क्या हाल होगा? है அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படும்? नीचे गिरेगा, सब नीचे गिर जाएंगे। கீழே விழுவாங்க இல்லையா? அனைவருமே கீழே விழுந்துருவாங்க. इसलिए इस सृष्टि का ध्वंस होने से पहले ही அதனால்தான் இந்த உலகம் அழிவதற்கு முன்னாலே भगवान आकर के बताते हैं பகவான் வந்துவிட்டு சொல்கிறார், ये सब कर्म कांड झूठे हैं। இந்த அனைத்து கர்ம காண்ட அதாவது சடங்குகள் பொய்யானதாகும். ये धर्म गुरु झूठे हैं। இந்த தர்ம குருக்கள் பொய்யானவர்கள். इनको मारो गोली। இவர்களை சுடுங்க. ये वेद वाक्य हैं ब्रह्मा के। இது பிரம்மாவினுடைய வேத வாக்கியங்களாகும். इनको गोली नहीं मारेंगे तो ये तुम्हें मार देंगे। இவங்களை சுடவில்லை என்றால் பிறகு அவர்கள் உங்களை சுட்டு விடுவார்கள். तुम्हारा सत्यानाश कर देंगे। इसलिए इनको त्याग कर मेरी शरण में आ जा। मैं जो रास्ता बता இவங்க உங்களுடைய சத்தியநாசம் ஏற்படுத்துவாங்க. அதனால்தான் இவங்களை தியாகம் செய்துவிட்டு वो ध्यान से सुन। நான் எந்த வழியை கற்பிக்கிறேனோ அதை கவனமாக கேளுங்கள். अभी ये गीता का युग प्रैक्टिकल में चल रहा है। இப்பொழுது இந்த கீதையினுடைய யுகம் பிராக்டிக்கலில் நடந்து கொண்டிருக்கிறது. गीता है फैमिली प्लानिंग का शास्त्र। கீதை தான் ஃபேமிலி பிளானிங்னுடைய சாஸ்திரமாகும். सारी दुनिया की फैमिली प्लानिंग हो जाएगी। முழு உலகத்தினுடைய ஃபேமிலி பிளானிங் ஏற்படும். हर धर्म की फैमिली प्लानिंग हो जाएगी। அனைத்து தர்மத்தின் ஃபேமிலி பிளானிங் ஏற்படும். हर धर्म से चुनी हुई थोड़ी सी आत्माएं नई दुनिया में जाएंगी। ஒவ்வொரு தர்மத்திலிருந்து மிகவும் குறைந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் ஸ்வர்க்கத்தில் செல்வார்கள். बाकी सबका विनाश हो जाएगा। மற்ற அனைவரின் அழிவு ஏற்பட்டுவிடும். गीता ज्ञान
हिंसक युद्ध का उत्पादक नहीं। கீதையின் ஞானம் ஹிம்சைக்குரிய யுத்தத்தை தோற்றுவிப்பதில்லை. मनुष्य समझते हैं गीता से हिंदू धर्म स्थापन किया, மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் கீதையின் மூலமாக இந்து தர்மத்தை படைத்திருக்கிறார். और समझते हैं कि गीता गाई है कृष्ण ने। மற்றும் புரிந்து கொள்கிறார்கள் கிருஷ்ணர் தான் கீதையை பாடியிருக்கிறார். अब कृष्ण ने गीता गाई और दिखाई दिया है इतनी हिंसा की, இப்பொழுது கிருஷ்ணர் கீதையை பாடியிருக்கிறார் மற்றும் காமித்து விட்டார்கள் இவ்வளவு இம்சை செய்திருக்கிறார்கள் என்று. महाभारी महाभारत युद्ध कराई दिया, மகாபாரத யுத்தம் வந்து செய்வித்தாரு. 5 पांडव बचे और सब खलास हो गए। பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் மிஞ்சம் இருந்தார்கள், மற்றவர்கள் அனைவருமே அழிந்து விட்டார்கள். फिर कौन सा धर्म स्थापन हुआ? பிறகு எந்த தர்மம் ஸ்தாபனை ஆகியது? है? क्या नाम रखा? என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? हिंदू धर्म। हिंदू धर्मम अर्थ होता है हिंसा को दूर करने वाले। அதற்கு அர்த்தம் இருக்கிறது என்னவென்றால் ஹிம்சையை தூரம் செய்யக்கூடியவர்கள். हिंग माने हिंसा, दू माने दूयते। ஹிம் மன ஹிம்சை, தூ மன தூயத்தை, அதாவது தூரம் செய்யக்கூடியவர்கள். जो हिंसा को दूर करने वाला धर्म है, எது வந்து ஹிம்சையை தூரம் செய்யக்கூடிய தர்மமாக இருக்கிறது उसका धर्म पिता मान लिया है कृष्ण को। அதனுடைய தர்ம பிதாவை கிருஷ்ணர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். जिसको इतनी भारी हिंसा करते हुए दिखाया है, யாரை வந்து இவ்வளவு அதிகமாக இம்சை செய்யற மாதிரி காமிச்சிருக்காங்க. उनको बताई दिया है गीता का भगवान। அவங்களை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது கீதையினுடைய பகவான் என்று. अब भगवान भला हिंसा करेंगे क्या? இப்பொழுது பகவானால இம்சையை வந்து செய்ய முடியுமா என்ன? कोई भी साधु सन्यासी से पूछो, எந்த ஒரு சாது சந்நியாசியிடம் கேளுங்கள், हिंसा अच्छी चीज है या अहिंसा अच्छी चीज है? ஹிம்சை நல்ல விஷயமா இல்லையானால் அஹிம்சை நல்ல விஷயமா? तो कहेंगे हिंसा करना अच्छा नहीं है। அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் இம்சை செய்வது நல்லது கிடையாது. फिर उनसे पूछो பிறகு அவர்களிடம் கேளுங்கள், तो कहेंगे ये तो परंपरा से कृष्ण ने गाई है। அப்பொழுது சொல்வார்கள் இது வந்து பரம்பரையாக கிருஷ்ணர் பாடி இருக்கிறாருன்னு. कोई शास्त्र में शिव भगवान वास तो है ही नहीं। எந்த ஒரு சாஸ்திரத்திலும் சிவ பகவான் உவாஜ் என்று இல்லை. श्रीमत कृष्ण भगवान वाच लिख दिया है। ஸ்ரீமத் கிருஷ்ண பகவான் உவாஜ் என்று எழுதிவிட்டார்கள். जो गीता पढ़े हुए होंगे उनको तो सहज समझ में आ जाएगा। யார் வந்து கீதையை படிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு இது வந்து சகஜமாக புரிய வரும். अभी तुम समझते हो இப்பொழுது நீங்கள் வந்து புரிந்து கொள்கிறீர்கள். किस बाप की सुनाई ही गीता से ही என்னவென்றால் இந்த தந்தையின் மூலமாக சொல்லப்பட்ட கீதையின் மூலமாக தான் मनुष्य देवता बने हैं। तो गीता மனிதர்கள் தேவதையாக இருக்கிறாங்க. में कौन सी लड़ाई दिखा दी है? கீதையில் எந்த சண்டையை காமித்திருக்கிறார்கள்? हिंसक लड़ाई दिखाई है या अहिंसक लड़ाई दिखाई है? ஹிம்சைக்கான சண்டையை காமித்திருக்கிறார்களா இல்லையானால் அஹிம்சைக்கான சண்டையை காமித்திருக்கிறார்களா? और भगवान कौन सी लड़ाई कराते हैं? மற்றும் பகவான் வந்து எந்த சண்டையை செய்விக்கிறார்? भगवान आते हैं तो हिंसा की लड़ाई नहीं लड़ाते हैं। कौन सी लड़ाई लड़वाते हैं? பகவான் வரும்பொழுது ஹிம்சைக்கான சண்டையை அவர் செய்விப்பதில்லை.
अहिंसक लड़ाई माया का युद्ध कराते हैं। என்ன செய்விக்கிறார்? அஹிம்சைக்கான சண்டை, மாயையோடு வந்து சண்டையை செய்விக்கிறார். काम क्रोध लोभ मोह इनके ऊपर जीत पहनाते हैं। காமம், குரோதம், பேராசை, பற்று இதன் மீது அவர் வெற்றி அடைய வைக்கிறார். सच्ची बात थोड़े हिस्से में गीता में भी आई है। சத்தியமான விஷயம் வந்து கொஞ்சம் கீதையில் கூட வந்திருக்கிறது. क्या अर्जुन से कहा? என்ன சொன்னார் அர்ஜுனரிடம்? कामेश क्रोधेश रजोगुण समुद्भव। காமேஷு குரோதேஷு ரஜோகுண சமுத்பவ. काम और क्रोध तेरे महाशत्रु हैं। காமம் மற்றும் குரோதம் இது உங்களுடைய மிக பெரிய எதிரியாகும். जह्यनम पापमानम इनको जीत ले। ஜஹியேனம் பாப்மானம் இவங்களை நீங்க வென்று விடுங்க. महाभारत में देखो, गीता में देखो, மகாபாரதத்தில் பாருங்கள், கீதையில் பாருங்க, हिंसा की बातें ही लिख दी। ஹிம்சையினுடைய விஷயங்களை தான் வந்து எழுதிவிட்டாங்க. भगवान को भी हिंसक बनाई दिया। பகவானை கூட இம்சை செய்யக்கூடியவங்களாக ஆக்கிட்டாங்க. कहते हैं सबके गले काटते थे। சொல்றாங்க அனைவருடைய கழுத்தை வெட்டுனாங்கன்னு. परंतु गला काटने का अर्थ क्या है वो जानते ही नहीं। ஆனால் அந்த கழுத்தை வெட்டக்கூடிய அர்த்தம் என்ன என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. गला काटना माना आत्मा रूपी जो सिर है கழுத்தை வெட்டுறது என்றால் ஆத்ம ரூபமாகிய என்ன தலை இருக்கோ वो अलग हो जाए அது வந்து தனியாகிவிட வேண்டும். और धड़ अलग हो जाए। देह अलग और आत्मा अलग। தேகம் வந்து தனி மற்றும் ஆத்மா தனி. ऐसी स्टेज हमको जीते जी धारण करनी है। अरे भगवान तो இப்படிப்பட்ட ஸ்டேஜை நாம் உயிரிருக்கும் பொழுதே வந்து தாரணை செய்ய வேண்டும். अहिंसक युद्ध कराता है। அஹிம்சைக்கான யுத்தத்தை வந்து பகவான் செய்விக்கிறார். हिंसा का युद्ध नहीं कराता, अहिंसक राज्य की स्थापना करने आता है। ஹிம்சைக்கான யுத்தத்தை அவர் வந்து செய்விப்பதில்லை, அஹிம்சை ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். अगर वो भी हिंसक बन जाए, ஒருவேளை அவரும் கூட இம்சை செய்யக்கூடியவராக ஆகிவிட்டார், सामने सामने की लड़ाई लड़े, तो हिंसक दुनिया की स्थापना होगी या अहिंसक राज्य स्थापन होगा। முன்னால் அமர்ந்து விட்டு சண்டையிட தொடங்கிவிட்டால் பிறகு இம்சைக்கான ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமா, இல்லையானால் அஹிம்சைக்கான ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமா? हिंसक दुनिया बन जाएगी। இம்சைக்கான உலகம்தான் உருவாகும். जो भी आए, யாரெல்லாம் வந்தார்களோ, जिन्होंने भी अपनी राजा इस दुनिया में स्थापन की, யாரெல்லாம் தன்னுடைய ராஜாங்கத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபனை செய்தார்களோ, चाहे इस्लाम धर्म के हो, बौद्ध धर्म के हो, அவங்க இஸ்லாம தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, क्रिश्चियन धर्म के हो, सिख धर्म के हो, கிறிஸ்டியன் தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, सबने हिंसक युद्ध किए और हिंसक युद्ध के आधार पर हिंसक राजा ही स्थापन कर ली। அனைவருமே இம்சைக்கான யுத்தத்தை செய்தார்கள் மற்றும் இம்சைக்கான யுத்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து விட்டார்கள். भगवान तो महात्माओं से भी ऊंचा होता है। பகவான் வந்து மகாத்மாக்களை விட கூட உயர்ந்தவராக இருக்கிறார். धर्म पिताओं से भी ऊंचा होता है। தர்ம பிதாக்களை விட உயர்ந்ததாக जब இருக்கிறார். महात्माएं और धर्म पिताओं ने कभी ये संदेश नहीं दिया எப்பொழுது மகாத்மாக்கள் மற்றும் தர்ம பிதாக்கள் எப்பொழுதுமே வந்து தர்மாத்மாக்கள் இந்த செய்தியை கொடுக்கவில்லை. कि हिंसा करो, என்னவென்றால் இம்சையை செய்யுங்க. किसी ने ये कहा क्या யாராவது இது சொன்னாங்களா என்ன? हिंसा करो? இம்சையை செய்யுங்கன்னு. तो भगवान फिर हिंसा कैसे करेगा பிறகு பகவான் வந்து எப்படி இம்சை செய்வாரு और हिंसा कैसे सिखाएगा? மற்றும் இம்சையை வந்து அவர் எப்படி வந்து கற்றுக் கொடுப்பாரு? ये तो शास्त्रों में अगड़म बगड़म बातें लिख दी है இது வந்து சாஸ்திரத்தில் தலைகீழான விஷயங்களை எழுதிவிட்டார்கள். कि भगवान ने हिंसक युद्ध कराया,
என்னவென்றால் பகவான் வந்து இம்சைக்கான யுத்தத்தை செய்வித்தார் என்று. महाभारत युद्ध कराया, மகாபாரத யுத்தத்தை செய்வித்தார். ऐसी कोई बात नहीं। இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. भगवान आते हैं तो ऐसा ज्ञान सुनाते हैं பகவான் வருகிறார், அப்பொழுது அவர் இப்படிப்பட்ட ஞானத்தை சொல்கிறார். जिस ज्ञान को सुनने और सुनाने वाले எந்த ஞானத்தை வந்து கேட்கக்கூடியவர்கள் மற்றும் சொல்லக்கூடியவர்கள் दोनों अहिंसक दुनिया का राज्य करते हैं। இருவரும் அஹிம்சைக்கான உலகத்தில் ராஜ்யத்தை செய்கிறார்கள். अहिंसक दुनिया में जाते हैं, हिंसा की कोई बात ही नहीं। அஹிம்சையின் உலகத்தில் செல்கிறார்கள், இம்சைக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. हिंसा देहधारियों का काम है, देह अभिमानियों का काम है। ஹிம்சை வந்து தேகதாரிகளின் விஷயமாகும், தேக அபிமானிகளின் செயலாகும். जो रूहानी पढ़ाई पढ़ने वाले हैं, रूहानी पढ़ाई पढ़ाने वाले हैं, யார் வந்து ருஹானி படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ருஹானி படிப்பை வந்து படிப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார், वो वाइब्रेशन की ताकत इकट्ठी करते हैं। அவங்க வந்து வைப்ரேஷனுடைய சக்தியை வந்து ஒன்று சேர்க்கிறார்கள். कुरुक्षेत्र का मैदान குருக்ஷேத்திரனுடைய பூமி कृष्ण ने अर्जुन को कुरुक्षेत्र पर गीता सुनाई। आप जानो कृष्ण ने कुरुक्षेत्र पर अर्जुन को गीता सुनाई। बिहार में कुरुक्षेत्र कौन सा है? அதாவது அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்துல கீதையை சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் குருக்ஷேத்திரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. कुरु माने कर, குரு அப்படின்னால் செய்யுங்க, क्षेत्र माने स्थान। க்ஷேத்ர அப்படின்னா இடம், गीता में कहा है इदम शरीरम कौन्तेय क्षेत्रम मिति अभिधीयते। கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இத்யவிதீயதே. ये शरीर क्या है? இந்த உடல் என்னவாகும்? क्षेत्र है। க்ஷேத்திரமாகும். अच्छे और बुरे कर्म करने का क्षेत्र माने खेत। நல்ல மற்றும் கெட்ட கர்மங்களை செய்யக்கூடிய க்ஷேத்ர அதாவது இடம். खेत है, खेत कहा जाता है युद्ध भूमि को। அந்த கேத் அதாவது இடமாகும், யுத்த பூமியாகும். इससे अच्छे कर्म भी हो सकते हैं इसमें, இதுல வந்து நல்ல கர்மங்களும் நடக்கலாம் और மற்றும் बुरे कर्म भी हो सकते हैं, தீய கர்மங்களும் நடக்கலாம். जो पहले ही श्लोक में बोला है गीता में। இது வந்து கீதையின் முதல் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. धर्म क्षेत्रे कुरुक्षेत्रे, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. तो कुरुक्षेत्र वो कोई मैदान नहीं है, எனவே குருக்ஷேத்திரம் அது எந்த ஒரு பூமி கிடையாது, जो दिल्ली और चंडीगढ़ के बीच में है। இது தில்லி மற்றும் சண்டிகருக்கு நடுவில் இருக்கிறது. उस मैदान में 18 अक्षौणी नहीं इकट्ठे हो सकते। ஆகவே அங்க இருக்கக்கூடிய அந்த நில பகுதியில் 18 அக்ஷோಹಿಣி வந்து ஒன்று சேர முடியாது. 18 अक्षौणी की संख्या इतनी है जितनी आज दुनिया की मनुष्यों की आबादी। 18 அக்ஷோಹಿಣಿயினுடைய எண்ணிக்கை எவ்வளவென்றால் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு சமமாகும். तो उस कुरुक्षेत्र की बात नहीं है। எனவே அது வந்து அந்த குருக்ஷேத்திரனுடைய விஷயம் இல்லை. ये पाप और पुण्य का युद्ध हमारे शरीर के अंदर चलता है। இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தினுடைய யுத்தம் நம்மளுடைய உடலுக்குள் நடக்கிறது. ये क्षेत्र है, இது வந்து அந்த யுத்த பூமியாகும். युद्ध भूमि है, इसी को कुरुक्षेत्र कहेंगे। இதைதான் குருக்ஷேத்திர என்று சொல்லப்படும். ये संगम युग में जो मनुष्य जीवन मिलता है இந்த சங்கம் யுகத்தில் எந்த மனித வாழ்க்கை கிடைக்கிறதோ यही कुरुक्षेत्र है। இதுதான் குருக்ஷேத்திரமாகும். मन के अंदर खराब और अच्छे दोनों प्रकार के संकल्प चलते हैं। மனதிற்குள் நல்ல மற்றும் கெட்ட ரெண்டு விதமான எண்ணங்களும் நடக்கிறது.
जो खराब संकल्प चलते हैं वो कौरवी संकल्प हैं। எந்த கெட்ட எண்ணங்கள் ஓடுகிறதோ அது கௌரவர்களின் எண்ணங்களாகும். कौरव संप्रदाय के கௌரவ சம்பிரதாயத்தை சேர்ந்த எண்ணங்களாகும். अच्छे संकल्प चलते हैं நல்ல விதமான எண்ணங்கள் ஓடுகிறது वो पांडव संप्रदाय के संकल्प हैं। அது பாண்டவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களின் எண்ணங்களாகும். दोनों के बीच में युद्ध चलता है, எனவே அந்த இரண்டுக்கு நடுவில் யுத்தம் நடக்கிறது, परीक्षा भी होती है, பரீட்சையும் நடக்கிறது. कौन कितना सच्चाई पर अडिग रह सकता है। யாரால் எவ்வளவு உண்மையின் மீது நிலைத்திருக்க முடியும் என்று. ये माया की फाइनल परीक्षा भी होगी। இது மாயையினுடைய ஃபைனல் பரீட்சையும் நடக்கும். उस फाइनल परीक्षा में அந்த ஃபைனல் பரீட்சை नंबर बन जाएंगे நம்பர் कि உருவாகிவிடும். 100% सच्चा कौन है। என்னவென்றால் 100% உண்மையானவர்கள் யாரு, 99.99% सच्चा कौन है। மற்றும் 99.9% யார் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள், 99.99% सच्चा कौन है। 99.5% உண்மையானவர்கள் யார் இருக்காங்க. वो एक ही बात अगर ये युद्ध न हो ஒருவேளை இந்த யுத்தம் நடக்கவில்லை என்றால் तो पता ही नहीं चलेगा, அப்பொழுது தெரிய வராது, नंबर बनेंगे नहीं। நம்பர் உருவாகாது. 500-700 करोड़ आत्माएं सब नंबरवार इस सृष्टि पर उतरनी है। 500-700 கோடி ஆத்மாக்கள் அனைவரும் வரிசைகரமாக இந்த உலகத்தில் இறங்க வேண்டும். नंबरवार वापस जावेंगी। வரிசைகரமாக பின்னால் शरीरम रथम செல்வார்கள். विद्धि इंद्रियाणि हयानाहु। சரீரம் ரத்தம் வித்தி இந்திரியாணி ஹயான்யாஹு. गीता में मुख पृष्ठ पर கீதையினுடைய அந்த முக்கியமான ஃப்ரண்ட் பேஜ்ல रथ दिखाया है, रथ में रथी बैठा अर्जुन दिखाया है। ரதம் காமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் அர்ஜுனரை காமிக்கப்பட்டிருக்கிறது. और रथी का साथ देने वाला सारथी, மற்றும் அந்த ரதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவருக்கு துணை கொடுக்கக்கூடிய சாரதி, जो रथ को चलाने वाला है யார் ரதத்தை ஓட்டக்கூடியவர் ஆவார். वो भगवान दिखाया है। அந்த பகவான் परंतु காமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகவானை காமிக்கப்பட்டிருக்கிறது. भगवान कृष्ण को बताई दिए है। ஆனால் பகவானை கிருஷ்ணர் என்று சொல்லிவிட்டார்கள். और वो कृष्ण भगवान 4 घोड़ों की गाड़ी की लगाम को अपने हाथ से कंट्रोल करते हैं। மற்றும் அந்த கிருஷ்ணர் பகவான் 4 குதிரைகளின் கடிவாளத்தை தன்னுடைய கையில் பிடித்துக்கொண்டு கண்ட்ரோல் செய்கிறார். लगाम हुई बुद्धि रूपी लगाम। அது புத்தியாக இருக்கக்கூடிய கடிவாளமாகும். मन बुद्धि को लगाम दिया जाता है। மனம் புத்திற்கு கடிவாளம் கொடுக்கப்படுகிறது. वास्तव में स्थूल बातें कुछ है नहीं। இதில் எதுவுமே உண்மையில் ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது. हाँ, गीता में कुछ अक्षर ठीक हैं। ஆம், கீதையில் சில எழுத்துக்கள் சரியாக இருக்கிறது. बाकी तो सब झूठ ही झूठ है। அதை தவிர அனைத்தும் பொய்யாக தான் இருக்கிறது. तो गीता के वाक्यों को समझाने वाला भी अच्छा चाहिए। கீதையின் வாக்கியங்களின் மீது புரிய வைக்கக்கூடியவங்களும் நல்ல விதமாக தேவை. गीता तुम सुनते तो सभी हो, நீங்கள் अनेवरुமே கீதையை கேட்கிறீர்கள் தான், फिर भूल जाते हो, பிறகு மறந்து விடுகிறீர்கள். क्योंकि अंतर्मुख तो कोई है ही नहीं। ஏனென்றால் உள்முகமாக யாருமே இல்லை. बहिर्मुख होकर के बाहर की दुनिया में उसके अर्थ लगाते हैं। எல்லாருமே வெளி உலகத்தின் படிதான் அந்த அர்த்தங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். और सभी बाहर मुखी है।
மற்றும் அனைவருமே வெளிமுகம் கொண்டவர்கள் தான் ஆவார்கள். दिखलाते हैं कि कृष्ण रथ में बैठ करके காமிக்கிறார்கள் கிருஷ்ணர் வந்து ரதத்தில் அமர்ந்து விட்டு अर्जुन को ज्ञान देते हैं। அர்ஜுனருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். कौन दिखलाते हैं? யார் காமிக்கிறாங்க? है भक्ति मार्ग वाले दिखलाते हैं कि अर्जुन के रथ में பக்தி மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் காமிக்கிறார்கள் என்னவென்றால் அர்ஜுனனுடைய ரதத்தில் कृष्ण बैठ करके ध्यान देते हैं। கிருஷ்ணர் அமர்ந்து விட்டு ஞானத்தை கொடுக்கிறார். उन्होंने भी देह का अर्थ ले लिया, அவர்களும் கூட தேகத்தின் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டார்கள், स्थूल अर्थ उठा लिया। ஸ்தூலமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். वास्तव में உண்மையில் शास्त्र में बोला हुआ भी है, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, शरीरम रथम विद्धि ஷரீரம் ரதம் வித்தி इंद्रियाणि हयान्याहो। இந்திரியாணி ஹயான்யாஹு. शरीर को रथ समझ, சரீரத்தை ரதம் என்று புரிந்து கொள்ளுங்கள், इंद्रियों को घोड़ा समझ இந்திரியங்களை குதிரைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள், और बुद्धि को लगाम समझ। மற்றும் அந்த புத்தியை கடிவாளம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ये वेद का अर्थ है। இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தங்கள் हद की बुद्धि वाले विकारी मनुष्यों ने नहीं समझा, எல்லைக்குட்பட்ட புத்தி கொண்டவர்கள் விகாரி மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை, और स्थूल रथ दिखाई दिया। மற்றும் ஸ்தூலமான ரதத்தை காமித்து விட்டார்கள். चलो சரி, स्थूल रथ दिखा भी दो चित्रों में, ஸ்தூலமான ரதத்தை படங்களை காமித்து விடுங்கள் समझाने के लिए, புரிய வைப்பதற்காக. परंतु समझानी तो सच्ची सच्ची देवे। ஆனால் அந்த புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை உண்மையாக சொல்ல வேண்டும் இல்லையா? वो समझानी सिवाय बाप के कोई दे ही नहीं सकता। அந்த புரிய வைப்பதை கூட பகவானை தவிர வேறு யாராலுமே புரிய வைக்க முடியாது. बाप आकर के बताते हैं தந்தை வந்துவிட்டு சொல்கிறார் कि अर्जुन कौन है, அர்ஜுனன் யார் என்று. श्रेष्ठ ते श्रेष्ठ भाग्य का अर्जन करने वाला दुनिया में कौन है। சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பாக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் உலகத்தில் யார் இருக்கிறார்? हैं? अरे इस मनुष्य शक्ति में அரே, இந்த மனித சிருஷ்டியில் कोई तो हीरो पार्टधारी होगा। யாராவது ஹீரோ பார்ட் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? जो हीरो पार्टधारी है யார் ஹீரோ பாட்டுதாரியாக இருக்கிறாங்களோ वो ही श्रेष्ठ ते श्रेष्ठ सद्भाग्य का अर्जन करने वाला है। அவங்க தான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக உண்மையின் பாக்கியத்தை அடையக்கூடியவங்க ஆவாங்க. हीरे समान जीवन बनता है, வைரத்தை போல் வாழ்க்கை வந்து உருவாகுகிறது. जिसकी यादगार है आज भी। எதனுடைய நினைவார்த்தம் இன்றும் கூட क्या? என்ன இருக்கு? कौन सा हीरा? எந்த வைரம்? कोहिनूर हीरा। கோஹினூர் வைரம் ये இருக்கு. है नूर हीरा। இதுதான் அந்த நூறு ஆகும். नूर माने रोशनी। நூறு அப்படியானால் வெளிச்சம். चेहरे पे नूर आता है ना, முகத்தில் வெளிச்சம் வருகிறது இல்லையா? तो कहते हैं नूर हीरा। அப்பொழுது சொல்கிறார்கள் நூறு ஹீரா என்று. तो வெளிச்சம் நிறைந்த வைரம். எனவே राजयोग से ये नूर आता है। ராஜயோகத்தின் மூலமாக தான் இந்த வெளிச்சம் வருகிறது. तो ऐसा எனவே இப்படி अर्जुन है, அர்ஜுனன் இருக்காரு, सद्भाग्य का अर्जन करने वाला है। பாக்கியத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர் ஆவார். भागीरथ भी उसका नाम है। பாகீரத் கூட அவருடைய பெயர் தான். कैसा रथ है? எப்படிப்பட்ட ரதம்? भाग्यशाली रथ। பாக்கியம் நிறைந்த உடல். भाग्यशाली कैसे? எப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்தவர்? कि उस रथ में भगवान आकर के विराजमान होते हैं। என்னவென்றால் அந்த உடலில் பகவான் வந்து அமருகிறார். उस रथ को आकर कौन चलाते हैं? அந்த ரதத்தை வந்து விட்டு யார் வந்து ஓட்டுறாங்க? स्वयं भगवान चलाते हैं। சுயம் பகவான் அதை வந்து ஓட்டுகிறார். तो भाग्यशाली रथ है। எனவே அது வந்து பாக்கியம் நிறைந்த உடலாகும். किसका रथ है? யாருடைய உடலாகும்? अर्जुन का रथ है। அர்ஜுனனுடைய உடலாகும். चलाते कौन है? யார் வந்து அதை ஓட்டுறாங்க? भगवान बाप चलाते हैं। பகவான் தந்தை वो அதை भगवान ஓட்டுறாரு. बाप जो बुद्धिमानों की बुद्धि है। அந்த பகவான் தந்தை யார் வந்து புத்திமானுக்கெல்லாம் புத்திமானாக இருக்கிறார். है
इंद्रियों रूपी घोड़ों की लगाम इंद्रियाणि हयान्याहो. இந்திரியங்களாக இருக்கக்கூடிய குதிரையின் கடிவாளத்தை இந்திரியாணி ஹயான்யாஹு. हयान्य माने घोड़े. इंद्रियों रूपी घोड़ों को बुद्धि की लगाम देते हैं. देह में இந்திரியங்களின் குதிரையை வந்து புத்தியின் மூலமாக அதுக்கு வந்து கடிவாளத்தை கொடுக்கிறாரு, கண்ட்ரோல் பண்றாரு. प्रवेश करता है, रथ में प्रवेश करता है. தேகத்தில் பிரவேசம் செய்கிறார், அந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறார். क्या अर्जुन की आत्मा ली, आत्मा को बस में किया, அர்ஜுனனுடைய ஆத்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ணாரா या रथ को कंट्रोल किया இல்லையானால் ரதத்தை கண்ட்ரோல் பண்ணாரா? है? क्या कंट्रोल किया? என்ன கண்ட்ரோல் பண்ணாரு? आत्मा को कंट्रोल किया. आत्मा को स्वतंत्र नहीं छोड़ा. ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணாரா? ஆத்மாவை சுதந்திரமாக விடவில்லையா என்ன? श्रीमत पर चलना चाहो तो चलो, न चलना चाहो न चलो. ஸ்ரீமத்தின் படி நடக்கணும் என்றால் நடங்க, நடக்க வேண்டாம் என்றால் நடக்காம போங்க. स्वतंत्र रहो, स्वतंत्र रहने दो. ये नियम शिव बाप ने नहीं अपनाया. சுதந்திரமாக இருங்கள், சுதந்திரமாக விடுங்கள், இந்த நியமத்தை சிவ தந்தை வந்து தனதாக்கிக்கவில்லையா என்ன? अपनाया ना. தனதாக்கி கொண்டார் இல்லையா? अरे अपनाया, उसने तन को कंट्रोल किया. அரே அவர் வந்து அதை தனதாக்கி கொண்டார், அவர் அந்த உடலை தான் கண்ட்ரோல் பண்ணாரு. क्या என்ன? याद की भी यही बात है, यही रहस्य है, यही राज है. நினைவின் கூட இந்த விஷயம் தான் இருக்கிறது, இந்த ரகசியம் தான் இருக்கிறது. நினைவின் ரகசியமும் இதுதான் ஆகும். क्या என்ன? बांधेली माताओं का तन भले कोई कंट्रोल कर ले, மாந்தேலி மாதாக்களின் உடலை யார் கண்ட்ரோல் செய்து கொண்டாலும் சரி, लेकिन मन बुद्धि रूपी आत्मा को कोई कंट्रोल नहीं कर सकता. ईश्वर भी कंट्रोल नहीं करता. ஆனால் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈஸ்வர் கூட கண்ட்ரோல் பண்ணுவதில்லை. शिव बाप சிவ தந்தை अर्जुन की आत्मा को कंट्रोल करता है அர்ஜுனனுடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றாரா कि उसके शरीर रूपी रथ को कंट्रोल करता है. இல்லையானால் அவருடைய சரீரமாக இருக்கக்கூடிய அந்த உடலை ரதத்தை கண்ட்ரோல் பண்றாரா? है शरीर रूपी रथ को कंट्रोल करता है. உடலாக இருக்கக்கூடிய ரதத்தை கண்ட்ரோல் பண்றாரு, आत्मा को स्वतंत्र छोड़ता है. ஆத்மாவை சுதந்திரமாக விடுறாரு. आओ तुम अच्छे संकल्प करो, உங்களுக்கு விரும்பினால் நீங்க நல்ல எண்ணங்களை கொண்டு வாருங்கள், चाहो तुम व्यर्थ இல்லையானால் நீங்கள் விருப்பப்பட்டால் வீணான आसुरी संकल्प करो. அசுர எண்ணங்களையும் செய்யுங்க. अच्छे संकल्प करोगे, कर्मेंद्रियों से अच्छे कर्म करोगे, நல்ல எண்ணங்களை கொண்டு வந்தால், கர்மேந்திரியங்கள் மூலமாக நல்ல கர்மங்களை செய்தால், अच्छी वाचा चलाओगे, நல்ல சொற்களை பயன்படுத்தினால், श्रीमत के अनुकूल चलाओगे, ஸ்ரீமத்திற்கு அனுகூலமாக பயன்படுத்தினால், तो सुखी रहोगे जन्म जन्मांतर. பிறகு ஜன்ம ஜன்மமாக சுகமாக இருப்பீர்கள். नहीं चलाओगे तो जन्म जन्मांतर दुखी हो जाओगे. ஒருவேளை அப்படி செலுத்தவில்லை என்றால் பிறகு ஜன்ம ஜன்மமாக துக்கத்தை அடைவீர்கள். तो आत्मा को कंट्रोल किया या तन को कंट्रोल किया? எனவே ஆத்மாவை கண்ட்ரோல் செய்தாரா இல்லையானால் அந்த உடலை கண்ட்ரோல் செய்தாரா? है तन को कंट्रोल किया. तो वो உடலை தான் கண்ட்ரோல் செய்தாரு. अर्जुन எனவே அந்த அர்ஜுனன் वास्तव में कोई दूसरी आत्मा नहीं है. உண்மையில் ஏதோ ஒரு தனியான ஆத்மா இல்லை. अर्जुन माने अर्जन करने वाला, அர்ஜுன் என்றால் அர்ஜன் பண்றவங்க, எடுத்துக்க கூடியவங்க, कमाई करने वाला, சம்பாத்தியம் செய்யக்கூடியவங்க, धन का उपार्जन करने वाला. और धन कौन सा श्रेष्ठ है? தனத்தை பணத்தை வந்து சம்பாதிக்க கூடியவங்க. எனவே எந்த தனம் வந்து சிரேஷ்டமானதாகும்? बड़े ते बड़ा धन श्रेष्ठ ते श्रेष्ठ है ज्ञान धन. பெரியதிலும் பெரிய தனம், பெரியதிலும் பெரிய சிரேஷ்டமான அந்த செல்வாக்கு வந்து ஞானத்தின் செல்வமாகும்.
और ज्ञान कहा जाता है जानकारी को। மற்றும் ஞானம் வந்து தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. कहीं की जानकारी, எதை பற்றி தெரிந்து கொள்வது? सत्य की जानकारी। உண்மையை பற்றி தெரிந்து கொள்வது. तो वो सत्य की जानकारी देने वाला எனவே அந்த உண்மையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவர் भगवान अर्जुन के रथ में प्रवेश करता है। பகவான் அர்ஜுனனுடைய உடலில் பிரவேசம் செய்கிறார். माना शरीर, ரதம் என்றால் உடல் ஆகும். शास्त्रों में भी कहा है शरीरम रथम विद्धि, சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஷரீரம் ரதம் வித்தி, इंद्रियाणि हयान्याहु, இந்திரியாணி ஹயான்யாஹு. शरीर को रथ समझ சரீரத்தை ரதம் என்று புரிந்து கொள்ளுங்கள், और इंद्रियों को घोड़ा समझ। மற்றும் இந்திரியங்களை குதிரை என்று புரிந்து கொள்ளுங்கள். तो दिखाया गया எனவே காமிக்கப்பட்டிருக்கிறது गीता के मुख पृष्ठ पर கீதையின் ஃப்ரண்ட் பேஜ்ல कि अर्जुन के शरीर रूपी रथ में அர்ஜுனனுடைய சரீரமாக இருக்கக்கூடிய அந்த உடலில் भगवान प्रवेश हो करके பகவான் வந்து பிரவேசமாகிவிட்டு उस रथ को कंट्रोल करते हैं। அந்த ரதத்தை கண்ட்ரோல் செய்கிறார். किसको कंट्रोल करते हैं? யாரை கண்ட்ரோல் செய்கிறார்? रथ को, ரதத்தை. आत्मा को नहीं। ஆத்மாவை இல்லையா? रथ को कंट्रोल करते या आत्मा को कंट्रोल करते? ரதத்தை கண்ட்ரோல் செய்கிறாரா இல்லையானால் ஆத்மாவை கண்ட்ரோல் செய்கிறாரா? आत्मा को नहीं कंट्रोल करते, ஆத்மாவை கண்ட்ரோல் செய்வதில்லை. आत्मा को स्वतंत्र छोड़ते। ஆத்மாவை வந்து சுதந்திரமாக விடுகிறார். मेरी बात मानो या न मानो, என்னுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையானால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். जब तुम्हारी समझ में आ जाए तब मानो, फोर्स नहीं करते। எப்பொழுது உங்களுக்கு புரிய வருகிறதோ அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. ऊंचते ऊंचे ना, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் இல்லையா? तो वो ऊंचते ऊंचे कभी जोर जबरदस्ती नहीं करता। क्या? அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பொழுதும் வலுக்கட்டாயம் செய்வதில்லை. स्वतंत्र रहो और स्वतंत्र रहने दो। சுதந்திரமாக இருங்கள் மற்றும் சுதந்திரமாக இருக்க விடுகிறார். आत्मा को कंट्रोल नहीं किया। ஆத்மாவை கண்ட்ரோல் செய்வதில்லை. अर्जुन की आत्मा को भी कंट्रोल नहीं करता। அர்ஜுனனுடைய ஆத்மாவையும் கண்ட்ரோல் செய்வதில்லை. कोई भी मनुष्य मात्र की आत्मा को कंट्रोल नहीं करता। எந்த ஒரு மனித ஆத்மாக்களையும் கண்ட்ரோல் செய்வதில்லை. महाभारत युद्ध के महानायक अर्जुन एक नहीं अपितु अनेक. மகாபாரத யுத்தத்தினுடைய கதாபாத்திரம் அர்ஜுனர் ஒருத்தர் இல்லை, ஆனால் நிறைய பேர் ஆவாங்க. अर्जुन का नाम कौनते क्यों बोला? अर्जुन का नाम कौनते क्यों बोला? इसलिए बोला कि वो कुंती का पुत्र था। பகவான் வந்து அர்ஜுனனுடைய பெயரை காந்தேய என்று ஏன் சொல்லியிருக்காங்க? ஏனெனில் அவர் வந்து குந்தியினுடைய புதல்வனாக இருந்தாரு. तो मतलब एक था, तो मतलब एक था, जो अर्जुन था वो एक था। அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒருத்தர் ஆகிறார் இல்லையா அர்ஜுனர்? कुंती ही एक नहीं थी तो कौनते एक कैसे होगा? அவர் சொல்றாரு குந்திய ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா கவுந்தேய எப்படி நிறைய பேர் இருப்பாங்க? कुंती, ये महाभारत में जितने भी नाम आए हैं वो குந்தியே ஒருத்தவங்க இல்லாத பொழுது கவுந்தேய எப்படி ஒருவனாக இருப்பாங்க? सारी सृष्टि में जितने भी मनुष्यों के ग्रुप हैं उन ग्रुप्स को इंट्रोड्यूस करते हैं। आत्मा மகாபாரதத்தில் என்னவெல்லாம் பெயர் வந்திருக்கிறதோ அவை அனைத்தும் உலகத்தில் என்னவெல்லாம் குரூப் இருக்கோ அந்த குரூப்பை வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, அந்த குரூப்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. आत्मा है, ये शरीर रूपी चोला लेकर के पार्ट बजाती है रंगमंच पर। ஆத்மா வந்து இந்த உலக ரூபமாகிய நாடக மேடையில் இந்த உடலை எடுத்துக்கொண்டு நடிக்கிறது. ये दुनिया एक रंगमंच है, இந்த உலகம் ஒரு நாடக மேடையாகும். तो आत्मा रूपी पार्टधारी को अपने पार्ट का पता तो होना चाहिए। எனவே ஆத்மா ரூபமாகிய பாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய பாட்டினுடைய அறிமுகம் இருக்க வேண்டும் இல்லையா? नहीं होना चाहिए, இருக்கக்கூடாதா என்ன? पता होना चाहिए।
लेकिन आत्मा इतनी तमो प्रधान बन गई है, இருக்க வேண்டும். ஆனால் ஆத்மா இவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. अपने को देह समझने के कारण தன்னை உடல் என்று புரிந்து கொள்ளும் காரணத்தால் तो सब भूले बैठे हैं, அது எல்லாத்தையுமே மறந்து கொண்டு அமர்ந்திருக்கிறது. किसी को कुछ पता नहीं। யாருக்குமே எதுவுமே தெரியாது. अभी बाप आकर के कहते हैं, இப்பொழுது தந்தை வந்து விட்டு சொல்கிறார், बच्चे तुम अर्जुन हो, குழந்தைகளே நீங்கள் அர்ஜுனன் ஆவீர்கள். पुरुषार्थ का अर्जन करने वाले। புருஷார்த்தத்தினுடைய சம்பாத்தியத்தை செய்யக்கூடியவர்கள். एक अर्जुन को आकर के ज्ञान नहीं दिया था, ஒரே ஒரு அர்ஜுனருக்கு வந்துவிட்டு ஞானத்தை கொடுக்கவில்லை. सारी सृष्टि का उद्धार नहीं होता है। ஒருத்தர் மூலமாக முழு உலகத்தினுடைய உத்தாரம் ஏற்படுவதில்லை. तुम सब अर्जुन हो, நீங்கள் அனைவருமே அர்ஜுனர் ஆவீர்கள். तुम्हारा ये शरीर रूपी रथ है, உங்களது இது உடலாக இருக்கக்கூடிய ரதமாகும். इस शरीर रूपी रथ में இந்த உடலாக இருக்கக்கூடிய ரதத்தில் तुम परमात्मा बाप को याद करते हो, நீங்கள் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறீர்கள். तो परमात्मा बाप के बुद्धि रूपी हाथ में तुमने अपनी लगाम दी हुई है। எனவே பரமாத்மா தந்தையினுடைய புத்தி ரூபமாகிய கையில் உங்களுடைய புத்தியின் கடிவாளத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். इस शरीर रूपी रथ को चलाओ, இந்த உடலாக இருக்கக்கூடிய रथத்தை நீங்க ஓட்டுங்க. ये विषय विकारों में गिर करके खलास हो जाएगा। இல்லையானால் இது விசய விகாரத்தில் விழுந்துவிட்டு அழிந்துவிடும் என்று. तो सब अर्जुन है, எனவே அனைவரும் அர்ஜுனன் ஆவாங்க. उन अर्जुनों को भगवान अब बता रहे हैं रास्ता, அந்த அர்ஜுனனுக்கு இப்பொழுது பகவான் வந்து வழியை சொல்கிறார். कि कैसे तुम नर अर्जुन से नारायण बनो और नारी द्रौपदी। எப்படி வந்து நீங்கள் நரன் அர்ஜுனன்ல இருந்து நாராயணன் ஆகுங்க மற்றும் நாரி திரௌபதி लक्ष्मी बने। லக்ஷ்மி ஆகணும். ஓம் சாந்தி.